பேருக்கு தூங்குறப்ப கிட்ட கிட்ட கிணம் வரும், சில பேர் வீட்டில் சத்தம் கேட்கும், சில பேர் வீட்டில் கிட்ட கிட்ட வாடை அடிக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சுடுகாட்டிலோ எரிமேடைக்கு ஒரு ஓரத்தில் இருக்கும், ஒட்டி இருக்கும் ஒரு சாம்பல். அதெல்லாம் விளக்கெண்ணெய் ஒரு இன்னும் 4-5 லைட் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து தயார் பண்ணி அது எரிக்கிற நாள் நல்ல நாள் இருக்கணும். அமாவாசை, சூரிய கிரகணம். இந்த மையை வச்சு கெட்டதை பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் கெட்டதை பண்ணால் அது தாங்கி கூட சக்தி இருக்காது நிறைய பேர். இந்த மையை வச்சுக்க முடியாது யாரும். எல்லா நாளும் தயவு சக்தி கட்ட முடியாது. இந்த மாதிரி சூரிய கிரகணம் டைம்னு சொல்லுவாங்க இல்லையா, அமாவாசை சூரிய கிரகணம் டைமில் வந்து இந்த மாதிரி பூஜை துஷ்ட பூஜைகள் பண்ணுறவங்க செய்வாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து செய்வன இருக்குன்னு தெரியும், அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வீட்டில் இருக்குன்னு முதல்ல நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கிட்ட கிட்ட கிணவா வந்துடும். தூங்குனா நிம்மதியாக தூக்கம் இருக்காது, பதட்டத்தோடு இருப்பாங்க, பாதி தூக்கத்தில் எந்திரிப்பாங்க. எலுமிச்சு பழம், கோழி முட்டை, கோழி இதெல்லாம் சுற்றி போடுவோம். சில பேர் வந்து போடுறவங்க எலுமிச்சு பழம் போடுறவங்க 3 பாதையில் சேர்ந்து நடு சென்டரில் போட்டு போயிடுவாங்க. அந்த திஷ்டி சுத்தம் இதெல்லாம் முச்சிந்தில் போடக்கூடாது. முச்சிந்தில் போட்டாங்கன்னா அடுத்தவங்க தாண்டி வர்றவங்க இருப்பாங்க, தெரியாதவங்க போவாங்க, அவங்களுக்கு போயிடும் சொல்லுவாங்க. நாகதோஷம், மாங்கலி தோஷம் இயற்கையாக ஜாதக ரீதியாக இருக்கிறது. அந்த ஜாதக ரீதியாக இருக்கிறது வந்து ஜாதகத்திலும் பண்ணுவாங்க. அதுக்கு செய்யற இடம் இருக்கும், ஏன்னா எல்லா இடத்துல போவாங்க. காமோக்கிய கோயில் ஒன்று இருக்கு. 7 மணிக்கு மேலே வராகி மாதா பார்க்க முடியாது. இந்த வராகி மாதாங்கிற ஒரு மிருகம், காவ சுவாமி. அந்த சுவாமி வந்து விடிய காவல் காப்பு காசி நகரத்து. அப்புறம் வந்து ஒரு 6 மணிக்கு வந்து அதனோட பிளேஸ்ல இருக்கும் அந்த கோயில். அது நம்ம 7 மணிக்குள்ள பார்த்துட்டோம்னா நமக்கு அனுகிரகம் கொடுக்குறோம் சாஸ்திரம். புல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்த ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்துடைய குருஜி பி கிருஷ்ணராஜ் ஐயாவை தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் ஐயா, சூப்பர். இப்போ நம்ம ஒரு வாராகி அம்மன் தாயோட அருளால் நிறைய விஷயங்களுக்கு, நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்ககிட்ட வந்தால் நீங்கள் தீர்வு கொடுப்பீங்க? என்னென்ன மாதிரியான எல்லா விதமான மாதிரிக்கு நாங்கள் தீர்வு கொடுக்குறோம். எல்லா விதமான எந்த ஒரு குடும்பத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் பொண்டாட்டி புருஷன் சண்டை, பசங்களோட சண்டை, வயசுக்கு வந்த பெரிய 25-25 பசங்க கூட அப்பா அம்மா பேச்சு கேட்க மாட்டாங்க, சில பேர் சொந்தமாக சுற்றுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க. மறுபடியும் எதிரிகள் தொல்லை, இந்த செய்கிற தொழில் முன்னேற்றம் இருக்காது. சில பேருக்கு நல்ல நல்ல ஐடியாலாம் இருக்கும், ஆனால் நடக்கிற மாதிரி வரும், கட்டாயம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தொழில் அபிவிருத்தி, விவசாய அபிவிருத்தி, அப்புறம் வந்து நாள்பட்ட நோய்கள் இருக்கும். அந்த மாதிரி நாள்பட்ட நோய்கள் சிலது வந்து இந்த கிரகனால் வர்ற நோயும் இருக்குது, சிலது வந்து இயற்கையான உடம்புல வர்றதும் இருக்குது. அது எது இருந்தாலும் கூட நமக்கு இயற்கையான முறையில் மருந்து வகையில் குணப்படுத்துறது இருக்குது. இந்த செயற்கை இந்த கிரகாலயங்களில் எது வந்தாலும் குணப்படுத்துறது. சில பேருக்கு தூங்குறப்ப கிட்ட கிட்ட கிணம் வரும், சில பேர் வீட்டில் சத்தம் கேட்கும், சில பேர் வீட்டில் கிட்ட கிட்ட வாடை அடிக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் குணப்படுத்தும். ஓகே. ஒரு நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் நீங்கள் சொல்லிகிட்டே வந்தீங்க, நிறைய விஷயங்களுக்கு தீர்வு வைக்கிறீங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா காதல். அந்த காதலில் வர்ற தோல்வியாக இருக்கட்டும், இல்லைனா ஒருத்தர் நேசிப்பாங்க, திடீர்னு அந்த பொண்ணை வந்து அந்த பையன் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு சேர்த்து வைங்க, என்னுடைய காதல் வந்து சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு தீர்வு கொடுப்பீங்களா? என்ன மாதிரி தீர்வு கொடுப்பீங்க? அதுக்கு எப்படியானம்மா தீர்வு கொடுக்க முடியும்? அதெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கொடுப்பேன். எப்படின்னா சில பேருக்கு இஷ்டம் இல்லாமல் வந்து இஷ்டமில்லாதாலும் இஷ்டம் இருக்கிற மாதிரி செய்யறது இல்லை. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து சில பேர் வேணுமனே பிரிப்பாங்க. இந்த மாதிரி யாருக்கிட்ட போயிட்டு துஷ்ட பூஜை பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பிரிப்பாங்க. பார்த்தீங்களா, இவங்க மேல் நல்லா பாசமாக இருக்கிறவங்க திடீர்னு மறந்துட்டாங்கன்னா அது ஒரு செயற்கையில் இருக்கும். அந்த மாதிரி நான் கண்டிப்பாக சேர்ப்பேன். சில பேர் புருஷன் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருப்பாங்க, சில பேர் பொண்டாட்டி வேணும்னு புருஷங்காரர் இருப்பாங்க, புருஷன் வேணும்னு பொண்டாட்டிக்காரங்க இருக்காங்க. அவங்களும் இயற்கையாக ஆசைப்படுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட நேரம் சேர முடியல. அந்த மாதிரி எது இருந்தாலும் கூட நான் சேர்த்துக்குவேன். ஓகே. எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி நீங்கள் அவங்கள சேர்த்து வைப்பீங்க? ஏன்னா வந்து நிறைய பேர் நல்லா இன்னைக்கு பேசிட்டு இருப்பாங்க, நாளைக்கு பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்போ நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வேண்டாம், நமக்கு வேற எங்கேயாவது பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பமே இல்லாமல் கொண்டு போய் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன தீர்வு கொடுப்பீங்க? விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணவங்களுக்கு பிரிவன வரைக்கும் வருவோம். சில பேருக்கு, சில பேர் பாதி வாழ்க்கை முடிஞ்ச பிறகும் சேர்ந்து வாழணும்னு நினைப்பாங்க, அப்பவும் பிரிகிறவங்க இருக்காங்க. அது பிரியாமல் சேர்ற மாதிரி செய்கிறேன் நான். ஓகே. இப்போ ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருப்பாங்கய்யா, கல்யாணம்லாம் ஆயிரும், நல்லா இருப்பாங்க,
ஒரு 6 மாசம் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல, இந்த மாப்பிள்ளை பிடிக்கல, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிரிஞ்சு போறது பார்த்துருக்கோம். ஆனா அப்படி பிரியக்கூடாது, அந்த குடும்பம் சேர்ந்து வாழணும், இல்லைன்னா அந்த மனைவி வந்து தான் புருஷன் கூட வாழணும்னு வந்து உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா, அந்த குடும்பத்துல உள்ள பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்களா? கண்டிப்பாக தீர்த்து வைப்பேன். ஓகே. கண்டிப்பாக தீர்த்து வச்சு அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு உண்டான வழி நான் பார்ப்பேன். ஓகே. இப்ப நீங்க இந்த காதலர்கள் சேர்றதுக்கா இருக்கட்டும், இல்ல ஒரு குடும்பம் நிம்மதியா இருக்கணும், சேர்த்து வைக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? இதெல்லாம் எப்படி நம்ம நடத்த முடியும்? அது சில இது இருக்குதம்மா, சில பூஜைகள் இருக்குது. சில பேருக்கு இயற்கையாக பிரியறவங்க இருக்காங்க. ஆ. சில பேருக்கு இவ்வளோ நாளில் சேர்றவங்க இருப்பாங்க. ம். அதுக்கு உண்டான டைம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஒருத்தரோட பெருமை ஒருத்தருக்கு தெரியாது. தெரியுங்களா? அது பெருமை புரிஞ்சுக்கணும், டைம் கொடுக்குறது இருக்கு. அதுக்குள்ளே யாராச்சும் எதுவும் கெட்டதில் பண்ணிட்டு பிரிப்பாங்க. ம். யாராச்சும் ஒரு பெண்ணு காதலிச்சவங்க இன்னொரு பெண்ணு வந்து இவங்களை பிரிச்சுட்டு நான் சேர்ந்தவங்க இருக்காங்க இருக்கு இந்த காலத்தில். தெரியுதுங்களா? யாரோ ஆசைப்பட்டு போகிறாங்க, அவங்க சேர்ந்து வாழட்டுவாங்கிறவங்க கம்மி இருக்குது. அவங்களை பிரித்து நானும் போய் அந்த இடத்துல உட்கார்றவங்க இருக்காங்க. ம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் யாருக்கு ஒரு பிராப்தி இருக்குதோ அவங்களுக்கு சேர்க்கணும். ஓகே. ஏதாவது தவறான உறவுல இருக்கா? இப்ப வந்து ஒரு குடும்பத்த கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து கேட்டா நீங்க பண்ணி கொடுப்பீங்களா? கெடுக்கிறதுக்கு நான் கொடுக்க மாட்டேன். ஓகே, ஓகே, ஓகே. நல்லா இருக்கிறதுக்கு செஞ்சு யாராலும் செஞ்சாங்கன்னா எடுக்கிறதுக்கு நான் விடுறேன். கெடுக்கிறதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். ஒரு குடும்பத்துல வந்து யாரோ ஒருத்தவங்க ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க, அந்த குடும்பத்துல நம்ம நிம்மதியே இல்ல, ஒரு தீய விஷயத்த பண்ணியிருக்காங்கன்றத முதல்ல அந்த வீட்ல எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம மை போட்டு பார்க்குறதம்மா. இந்த மாதிரி வெத்தலையில் மை போட்டு பூஜை பண்ணிவிட்டு நான் பார்க்குறது. இந்த மாதிரி வெத்தலையில் மை போட்டு பார்க்குறது. இந்த மாதிரி எடுத்து மை போட்டு பூஜை பண்ணிவிட்டு அவங்க யார் பேரில் பார்க்கணுமோ அவங்க பேரில் பார்த்துட்டு சொல்கிறது. யார் பேரில் சொன்னீங்களோ அவங்க பேரில் பார்த்துட்டு சொல்கிறது. நான் இப்படி மை போட்டு சொல்கிறேன். இப்படி போட்டு பார்த்தா அந்த வீட்ல யாரு என்ன பிரச்சனை இருக்கோ அது தெரிஞ்சிடும் நமக்கு. அதுக்கு உண்டான தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. யாரு பண்ணியிருக்கா என்னன்றதை நம்மளால கண்டுபிடிக்க யாரு பண்ணியிருக்காங்கன்னு ஆளோட பேரு விவரமெல்லாம் சொல்ல முடியாதம்மா. அது எதுக்கு பண்ணியிருக்காங்க, அது போகுமா போகாது. நமக்கு உண்டான மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நான் சொல்கிறேன். இதை சுடுகாட்டில் இருந்து தயாரிப்பாங்க அப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மையில் உள்ள சீக்ரெட் எது? சுடுகாட்டில் இருந்து தயாரிப்பாங்க. ஓகே. சுடுகாட்டில் எரிமேடைக்கு ஒரு ஓரத்தில் இருக்கும், அது ஒட்டி இருக்கும் ஒரு சாம்பு. பணத்தை எரிப்பாங்க இல்லையா, அதில் வந்து எரிமேடையில் ஒரு ஓரமாக ஒட்டியிருக்கும். அது கொண்டு வந்து கோரோஜனும் ஒன்று இருக்குது. அந்த கோரோஜனும் சேர்க்கணும். ஓகே. அந்த கோரோஜனும் சேர்த்து இன்னும் 4-5 ஐட்டம் இருக்குது. அதெல்லாம் விளக்கெண்ணெய், கோரோஜனும் இன்னும் 4-5 ஐட்டம் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து தயார் பண்ணி அது எடுக்கிற நாள் நல்ல நாள் இருக்கணும். அமாவாசை, சூரிய கிரகணம், இந்த பௌர்ணமி, இந்த மாதிரி டைமில் எடுத்தால் தான் அது பலிக்கும். இந்த மையை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம்? இந்த மையை வச்சு கெட்டதை பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் கெட்டதை பண்ணால் அது தாங்கி கூட சக்தி இருக்காது நிறைய பேருக்கு. இந்த மையை வச்சுக்க முடியாது யாரும். என்ன பண்ணும் முடியாது. ஒரு சுடுகாட்டில் நம்ம டெய்லி குடும்பம் நடத்த முடியுமா? அந்த மாதிரி இருக்கு. அது கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கணும். அந்த எந்த ஒரு துஷ்ட சக்தி வந்தாலும் அதுக்கு தகுந்த இது கொடுத்துட்டு காப்பாற்றணும். அந்த அளவுக்கு இருக்கு. ஓகே. யாரையாவது இப்போ கெட்டது பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி மையை எடுத்துட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்கும்? மையை யாருக்கு கொடுக்கறது இல்லைம்மா, அவங்களே எடுக்கிறது. அவங்க எடுக்கிறதா அதுக்கு தகுந்த சக்தி இருக்கணும். இல்லை சொன்னேன், சும்மா சாம்பிள் வேணாலும் எடுத்துட்டு வந்துடலாம். அவங்க வீட்டுக்கு வந்து அநேக ரகமான கஷ்டங்கள் இருக்கும். அது கரெக்ட் இருக்காது. அவங்க வீட்டில் நிம்மதி இருக்காது. நானும் மையை வச்சு நான் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முடியாது. தாக்கு பிடிக்க முடியாது, சுமக்க முடியாத ஒரு வெயிட் அது. புரியுதுங்களா? மையங்கிறது பேச்சுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை. அது ஒரு சுமக்க முடியாத வெயிட்டு. அது சுமக்கணும்னா உடம்புல சக்தி இருக்கும். அது மாதிரி இது சுமக்கணும்னா வாக்கு சுத்தி இருக்கணும், பகவான் ஆசீர்வாதம் இருக்கணும், அம்மனோட ஆசீர்வாதம், அம்மனோட சக்தி இருக்கு. எந்த ஒரு துஷ்ட சக்தியும் கட்டுப்படுத்த ஒரு சக்தி இருக்கணும். இப்போ கல்யாணம், காதல் இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி நிறைய பேருக்கு வந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கும். நல்லா பண்ணியிருப்பாங்க, பல வருஷமாக தொழில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு முடக்கம், திடீர்னு வந்து அந்த தொழில் வந்து நலிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும், வருமானமே வராது. அப்படி திடீர்னு முடங்குறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன் அவ்வளோ லாஸ் செய்யறது? சில பேர் வளர்ச்சிக்கு, சில பேர் கெட்டதில் பண்ணுவாங்க, கெட்ட பூஜைகள் பண்ணுவாங்க. சில பேர் வீடுகளுக்கு தெய்வ சக்தி இருக்கும், முன்கூண்டியே வரக்கூடிய சக்தி, கண்டுபிடிக்கிற சக்தி இருக்கும். அந்த மாதிரி வீடுகளுக்கு எந்த மாதிரி செய்வனை பண்ணாலும் வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த தெய்வ சக்தி கட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்வனை பண்ணுறவங்க இருக்காங்க. அது பண்ணால் அந்த வீடு சில பேர் இப்போ நம்ம பார்க்குறோம், 5 கோடி 10 கோடி செலவு பண்ணி ஒரு கட்டடங்கள் கட்டி வைப்பாங்க, டக்க நின்று போயிடுவாங்க. அது நின்னதாகவே இருக்குது. ஆனால் இவங்களுக்கு அது வெட்டி வேற சம்பாதிக்கிற லெவல் இருக்கும். ஆனால் அது சமாளிக்க முடிய சக்தி இருக்காது. அது எதுக்கு நின்றுச்சுன்னு தெரியாது. ஆமாம், சரியா? அது போய் கோர்ட்டிலோ கேஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு இடைஞ்சலோ, என்ன நினைச்சாலும் வீட்டில் குழப்பங்களோ ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கும். சில பேர் வீடுகள் பாதி கட்டிடுவாங்க, நின்று போயிடும். சில பேர் வீடுகள் வந்து ஊருக்கு வெளியே அங்கங்கே வாங்கிட்டு கட்டுவாங்க, அது நின்று போயிடும். சில பேர் இடத்த வாங்கினதுலேருந்தே கெடுதல் இருக்கும்.
சில பேர் பூர்வீக வீட்டில் இருக்கும்போதும் சில பேர் ஒருத்தர் 2 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஆனால் அது வந்து அந்த வீடு முன்னேற்றம் இருக்காது. ஆமாம். அதுக்கு தீர்வு இருக்குது. அது என்ன ஏதுன்னு மை போட்டு பார்த்துட்டு சில முக்கியமான ஒரு பிரச்சனை எதுனா பெரிய பிரச்சனை இருந்தால் நானும் அங்கே வந்து கூட பார்க்கறது கூட இருக்கு. ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. கட்டினோன்னே அவங்க அப்பா இறந்தாங்க. சரிண்ணா அதோட அவங்க பையன் வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் அந்த பையன் கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடை வந்து கட்டவே முடியல. அப்படியே அந்த வீட்டை போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்ல வேற இடத்துல வாங்கி வீடை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இல்லை அவங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குமா? அது அந்த மாதிரி பார்க்கணும். பார்க்காம நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் சொல்ல முடியாதுங்க. பார்க்கணும், பார்த்தா சொல்ல முடியும். என்ன மாதிரில செய்வனை வச்சு கட்டு போடுவாங்களா, இல்லை அந்த இடம் நல்லா இல்லாத இடமா இருக்குமா? இல்லைம்மா, சில பேர் வந்து இந்த சாம்பல் கொண்டு வந்து போடுவாங்க. ஓ, சாம்பல் இருக்கும்ல, அந்த மயான சாம்பல் அந்த பூஜை பண்ணி போடுவாங்க. சில பேர் துஷ்ட சக்தி எல்லாம் பூஜை பண்ணி எரிப்பாங்க. எரிச்சுட்டு அந்த சாம்பலை கொண்டு வந்து போடுவாங்க. சில பேர் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வராதபடி தெய்வ சக்தி இருக்கு, நான் தான் தெய்வ பூஜை பண்ணுறேன், எனக்கு கூப்பிட்டு பொருளுக்கு சுவாமி கொடுக்கும் நமக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி வீடுகளுக்கு துஷ்ட சக்தி அனுப்புறது ஒலி இருக்குது. வேற ஒலி என்னென்னா, அது கொண்டு வந்து நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற சும்மா சாம்பல் தெளிச்சுட்டு போனால் போதும். அது நம்ம எப்படியும் மிதிச்சுட்டு உள்ளே போவாங்க. ஒரு நாள்னு போவாங்க. அதே டைமில் அந்த மாதிரி வந்துடும். அந்த மாதிரி துஷ்ட சக்தி வந்துடும். அது சில பேர் தெய்வ சக்தி கட்டுறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி எப்படின்னா எல்லா நாளும் தெய்வ சக்தி கட்ட முடியாது. இந்த மாதிரி சூரிய கிரகணம் டைம்னு சொல்லுவாங்க இல்லையா, அமாவாசை சூரிய கிரகணம் டைமில் வந்து அந்த மாதிரி துஷ்ட பூஜைகள் பண்ணுறவங்க செய்வாங்க. ஓகே. இப்போ அந்த துஷ்ட பூஜைகள் செய்கிறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து செய்வன இருக்குன்னு தெரியும், அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம வீட்டில் இருக்குன்னு முதல்ல நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அது எங்கள் மாதிரி ஆள் பார்த்தா சொல்லுவாங்க. என்ன அறிகுறி காட்டும்? கனவு ஓகே, கிட்ட கனவா வந்துடும். தூங்கினா நிம்மதியாக தூக்கம் இருக்காது. சில பேர் இது முக்கியமான தெரிஞ்சுக்கிறது வந்து பதட்டத்தோடு இருப்பாங்க. பாதி தூக்கத்தில் எந்திரிப்பாங்க, தூங்குவாங்க, டக்குன்னு முழிச்சு பார்ப்பாங்க. அப்போ நெஞ்சு வந்து டக் 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 அடிக்கும். அப்போது 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வரைக்கும் தூக்கம் நிம்மதியாக வராதவங்க. அப்புறம் ரொம்ப நேரம் இருக்கும். அப்புறம் எது செஞ்சாலும் ஒரு முன்னேற்றங்கள் இருக்காது. தூங்கினா கிட்ட கிணவு வரும். அந்த கிணவு நினைப்புல இருக்காது, ஞாபகம் இருக்காது, உடனுக்குடன் மறந்து போயிடுவாங்க. அது ஒன்று. இன்னொன்று என்னதுன்னா, சில பேருக்கு தூங்கும் போது கிணவுல வந்து கை கால் கட்டி போட்டுரும். அந்த துஷ்ட சக்தி கை காலம் களத்தை நெரிக்கிறது, மூச்சு திணற விட்டு ஓன்னு கத்துவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குவாங்க. அவங்க நினைப்பாங்க கத்துறேன்னு, பக்கத்தில் தட்டி எழுப்புறத நினைப்பாங்க. ஆனால் கை எந்திரிக்காது. சரிங்களா? அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு டக்குன்னு எந்திரிப்பாங்க. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க, நார்மலாக இருப்பாங்க. அப்புறம் வந்து இவ்வளோ நேரம் கத்தனை ஏன் எந்திரிக்கிறேன்னு பக்கத்தவங்களும் எழுப்பி கேட்குறவங்களும் இருக்காங்க. இப்போ திருமணத்தில் ஒரு தடை ஏற்படுதுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க மாங்கல்ய தோஷம் இருக்குது, இல்லைனா வந்து ஒன்று நாக தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 தோஷங்களுக்கும் இந்த மாதிரி செய்வன இல்லைனா கர்மா இதுகளுக்கும் தொடர்பு ஏதாவது இருக்கா ஐயா? இது வந்து அம்மா நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஐயர்கள் கிட்ட பூஜை பண்ணால் கண்டிப்பாக போகும். கோயில்கள் இருக்குது, எங்கே வச்சு அங்கே பண்ணால் போகாது. சில கோயில் இருக்குது. இந்த நாகதோஷம் மாங்கல்ய தோஷம் இயற்கையானது, ஜாதக ரீதியாக இருக்கிறது. அந்த ஜாதக ரீதியாக இருக்கிறது வந்து ஜாதகத்திலும் பண்ணுவாங்க. அதுக்கு செய்கிற இடம் இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துல போகாது. காமோக்கிய கோயில் ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்குங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காமோக்கிய கோயிலாண்டா பூஜைகள் இருக்கு, அங்கே பண்ணால் கரெக்ட் இருக்கு. காசி வராகி மாதா கோயில் இருக்கு, காசியில் தான் இருக்குது. அந்த காசியில் வராகி மாதா கோயில் வந்து நம்ம எல்லா கோயிலும் வந்து 8 மணிக்கு 10 மணிக்கு தான் போய் பார்ப்பாங்க. ஆனால் 7 மணிக்கெல்லாம் பார்த்து முடிச்சிடணும். அந்த சுவாமியை 6 மணி 7 மணிக்கெல்லாம் பார்த்து முடிச்சிடணும். முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து கோயில் லாக் பண்ணுவாங்க. கோயில் தரிசனமே இல்லை. 7 மணிக்கு மேலே வராகி மாதா பார்க்க முடியாது. 7 மணிக்குள்ளே பார்க்கணும். அது எதுக்குன்னா, இந்த வராகி மாதாங்கிறது ஒரு மிருகம். அவங்க சுவாமி வந்து அந்த மிருக ரூபத்தில் காவ சுவாமி. சரிங்களா? அந்த சுவாமி வந்து விடிய காவல் காக்கும் காசி நகரத்தை. அப்புறம் வந்து ஒரு 6 மணிக்கு வந்து அதனோட பிளேஸில் இருக்கும் அந்த கோயிலும். அது நம்ம 7 மணிக்குள்ளே பார்த்துட்டோம்னா நமக்கு அனுகிரகம் கொடுக்குற ஒரு சாஸ்திரம், ஐதீகம். சரிங்களா? அது 7 மணிக்குள்ள பார்த்து அந்த மாதிரி சுவாமி கோயிலில் அர்ச்சனை பண்ணுறது இருக்குது. ஓகே, அந்த இடத்துல அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணுவோம். ஓகே. திருமணத்தில் ஏற்படுற தடையோ இல்லைன்னா அந்த மாதிரி நாகதோஷம் இருக்குன்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது பரிகாரம் பண்ணி கொடுங்க? நான் பண்ணுறேன் அம்மா. சில பேர் நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு செயற்கையான ப்ராப்ளங்கள் நிறைய வரும். இந்த மாதிரி அந்த போகிற ஒரு இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்க திஷ்டி சுற்றி போடுவாங்க. எலுமிச்சி பழம், கோழி முட்டை, கோழி இதெல்லாம் சுற்றி போடுவாங்க. சில பேர் வந்து போடுறவங்க எலுமிச்சி பழம் போடுறவங்க 3 பாதையில் சேர்ந்து நடு சென்டரில் போட்டு போயிடுவாங்க. அந்த திஷ்டி சுற்றுறது இதெல்லாம் முச்சிந்தில் போடக்கூடாது. முச்சிந்தில் போட்டாங்கன்னா அடுத்தவங்க தாண்டி வர்றவங்க இருப்பாங்க, அது தெரியாதவங்க போவாங்க, அவங்களுக்கு போயிடும் சொல்லுவாங்க. அது நம்ம வீட்டில் வச்சு சுற்றுறது தான் நம்மளோட கடமை.
அது நம்ம முச்சந்தி இருக்கிற இடத்துல ஒரு ஓரமாக போட்டுடணும். அது மிதிக்காதபடி. அது முச்சந்தில் போட்டாங்கன்னா அடுத்த மழை வர்ற வரைக்கும் அதனோட எஃபெக்ட் இருக்கும். ஓகே. மழையில் நனைஞ்சிச்சுன்னா அதனோட துஷ்ட சக்தியோட எஃபெக்ட் கம்மியாகும். ஓகே ஓகே. இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஸ்கூல் ஃபஸ்ட்டாக இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லும், இல்லை எனக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லும். திடீர்னு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? சின்ன குழந்தைங்களுக்கு 12 வயசு பாலியம் 12 வயசுன்னு சொல்லுவாங்க. அந்த பாலியம் 12 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பாலகிரகா இருக்கும். பாலகிரகான்னு சொல்லுவாங்க. அந்த பாலகிரகா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்கூலு மேலே சில டைம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஞாபக சக்தி மறந்துடும். அவர் நல்லா படிக்கிறவர் அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி பாலகிரகா இருக்குது, பாலகிரகா யந்திரம் இருக்குது. அந்த மாதிரி யந்திரம் பண்ணிட்டு பண்ணால் கிளியர் ஆகிடும். ஓகே. அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி பூஜை புனஸ்காரங்கள்லாம் ஏதாவது? பூஜை இருக்குதாம்மா, அதுக்கு யந்திரம் கூட சொல்லுவாங்க, தாயத்தம் சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். சின்ன தகடுலோ அவங்களுக்கு ஒரு 3 எழுத்து இருக்கும், அது எழுதி தாயத்து போகும். ஓகே ஓகே. அந்த மாதிரி தாயத்தை வந்து குழந்தைங்களுக்கு கட்டி விட்டா சரி. குழந்தைங்களுக்கு கட்டி விட்டாது. குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கயிறு கட்டணும். அதிகபட்சமாக பொம்பளைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு கயிறு, கருப்பு கயிறு இடது காலில் கட்டி தான் இருக்கணும் அதிகபட்சமாக. ஏன்னா திஷ்டி படாமல் இருக்கணும். சில பேர் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா உடனே திஷ்டி பட்டுரும். அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அந்த கயிறு கட்டினா கொஞ்சம் கம்மியாயிடும். இந்த மாதிரி செயற்கையான இது இருந்தால் நம்ம மாதிரியாலும் குணப்படுத்தணும். ஓகே ஓகே ஓகே. இப்போ திருஷ்டி ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க கல்லடி பட்டா கூட கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கண்ணடி அவ்வளோ மோசமாக இருக்குமா? அந்த கண் திருஷ்டி ஒரு வேளை பட்டுச்சுன்னா என்ன மாதிரியான பிரச்சனையை கொடுக்கும்? கண் திருஷ்டிக்கு பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனை இல்லைம்மா, பல பிரச்சனை இருக்கும். அதில் ஓகே. மெயின் பிரச்சனை வந்து ஜீரணமாகாது, தலை சுற்றும், கண்ணு இதெல்லாம் சுற்றும், பசி மந்தமாகி போகும், இவ்வளோ சாப்பிட்டாலும் இவ்வளோ சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இது உடம்பு திஷ்டி, தொழில் திஷ்டி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். பார்வை பார்க்கறதுக்கும் நல்லா ஓடும், தொழில் நல்லா இருக்கும், ஆனால் காசு மிச்சம் இருக்காது. என்ன பண்ணாலும் காசு வரும். அது பார்க்கறதுக்கு காசு கட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. பேரு பார்த்தா பெருசாக இருக்கு, பெட்டி பார்த்தா காலி. அதுதான் தொழில் திருஷ்டி. அந்த மாதிரி திருஷ்டிங்கிறதும் கொஞ்சம் விமுக்தி ஆகிறது சில இது இருக்குது. தகுடு இருக்கும், பந்தன தகுடுன்னு சொல்லுவாங்க. அஷ்டபந்தன தகுடு இருக்கும், பந்தன தகுடு இருக்கும். இந்த அஷ்டதிக் பந்தனம் சொல்லுவாங்க இல்லையா, அஷ்டதிக் பந்தனம் தகுடு பண்ணிட்டு பண்ணது கரெக்டாக இருக்கும் தொழிலுக்கு. அஷ்டம் மட்டும் 8 விதமான பந்தனம் பண்ணணும். எந்த மூலையிலிருந்தும் அவங்களுக்கு வீட்டுக்கு துஷ்ட சக்தி வரக்கூடாது. ஓகே. நீங்கள் பண்ணுறதுல ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், லட்சுமி பரிகாரம்னு ஒரு விஷயம் பண்ணுறீங்க. இது எதுக்காக பண்ணுறீங்க? தொழில் அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயமா, இல்லை அந்த லட்சுமி பரிகாரம்னா என்ன? லக்ஷ்மி பரிகாரம் இல்லைம்மா, லக்ஷ்மி வசீகரம். ஓகே. லக்ஷ்மிக்கு பரிகாரம் இருக்கா? துஷ்ட சக்தி தான் பரிகாரம். லக்ஷ்மிக்கு வந்து வசீகரம். அந்த லக்ஷ்மி வசீகரம் பண்ணணும்னா செய்கிற தொழிலும் வியாபார அபிவிருத்தி இருக்கும். நாங்கள் மலைவாசிகள், நாங்கள் வந்து இந்த மாதிரி படம் வச்சு கும்பிட்றது கம்மி. இப்போதான் இந்த நான் ஊர்களுக்கு வந்ததா இந்த மாதிரி படம். எங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து இயற்கை கும்பிடுறவங்க. நாங்கள் ஒரு மரம் இருக்குதா, அந்த மரத்து மேலே இப்போ மஞ்சள் குங்குமம் பூசி கும்பிடுறது, வனதுர்கான கும்பிடுறது, வராகி மாதா கும்பிடுறது நாங்கள். ஆனால் படம் வச்சு கும்பிட்றது கம்மி. இப்போதான் அந்த ஆடு கொடுக்கறது, பலி கொடுக்கறது, கோழி கொடுக்கறது, தேங்காய் கொடுக்கறது எல்லாமே இயற்கையான ஒரு இதில் தான் கொடுப்போம். நாங்கள் பூஜை பண்ணுறது வனப்பகுதி காட்டில் தான் பண்ணுறோம். இப்போ அந்த லக்ஷ்மி வசியம் பண்ணுறதுன்னு சொன்னீங்கல்ல, ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் வசியம் பண்ணுறதுலேயே வந்து பணத்தை வசியம் பண்ணலாம்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ லக்ஷ்மியை வசியம் பண்ணுறது அப்படின்றதுமே பணத்தை வசியம் பண்ணுறதுக்கு தானே? பணத்தை வசியம் பண்ணுறது இல்லைம்மா, அது எப்படின்னா லக்ஷ்மி வசீகரம்னு சொல்லுவாங்க. நம்ம முகக்கால இருக்குது இல்லை, அது சேஞ்ச் ஆகி போகும். நம்ம எது செஞ்சாலும் கூட கரெக்ட் இருக்கும். செய்யற தொழிலில் வியாபாரம் அபிவிருத்தி முன்னேற்றங்கள் இருக்கும். சரிங்களா? ஒரு தகுடு வச்சுதான் இது இங்கே இருக்கிற தோஷம் திருஷ்டி விமுக்தி ஆகிடும். அதுக்கு வந்து லக்ஷ்மி அனுகிரகம் இருக்கும். நம்ம எந்த ஒரு இது சில பேர் கடை இருக்கும், எங்கேயோ வைப்பாங்க, ஆனால் வியாபாரம் வந்து அவ்வளோ வரும். அதுதான் லக்ஷ்மி வசீகரணம். ஓகே ஓகே ஓகே. அந்த ஒரு கலை புரியுது. இப்போ நான் சொன்னாலே அந்த வசியம், இந்த வசிய மையை வச்சு நிறைய பேர் என்ன பண்ணா பணத்தெல்லாம் வசியம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானா? பணத்தை வசியம் பண்ண முடியும்? பணத்தை வசியம் பண்ணுறது லக்ஷ்மி வசீகரம் தான். பணத்தை வசியம் சொல்லுவாங்க. சொல்ல தெரியாதவங்க இந்த பணத்தை தான் வசியம் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. பணத்தை எப்படி வசியம் பண்ணுவாங்க? பணத்தை நம்மகிட்ட வரணும்னா நமக்கு ஒரு பிசினஸ் இருக்கணும், ஒரு தொழில் இருக்கணும், ஒரு பேச்சு திறமை இருக்கணும். சரிங்களா? அந்த பேச்சு திறமை தான் லக்ஷ்மி வசீகரம். அது இருந்தால் தான் அது கரெக்ட். ஓகே. நிறைய பேர் வீட்டில் வந்து தொடர்ந்து வந்து மரணங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும், விபத்து நடந்துக்கிட்டு இருக்கும். நிறைய பேர் கேட்டால் வந்து இது வந்து கர்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு கர்மா அந்தளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா? இப்போ முன்னோர்களோட சாபம் ஒரு வீட்டில் இருக்குன்னா
அந்த சாபத்தை நீங்க நீக்க கொடுப்பீங்களா? கண்டிப்பா தீர்த்துடலாமா. ஓகே. முன்னோர்கள் நீங்க சொன்ன மாதிரி முன்னோர்கள் சாபம்ங்கிறதும் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் செய்வன்ல இறந்து போவாங்க பார்த்தீங்களா, அவங்க பாதி ஆயுசுல இறந்து போயிடுவாங்க. அவங்க ஆத்மா வந்து திருப்தி அடையாது. ஏன்னா அவங்க ஆத்மா ஆயுசு தீர்ற வரைக்கும் வாழ்ந்து தான் ஆகணும். ஓகே. அவங்க ஆத்மா மூலயமா அவங்க வீட்டை சுற்றி போவாங்க. சில பேர் மக்கள் மேலே சில பேர் கெடுதலை பண்ணுறது போவாங்க. சில பேர் ஆசை தீராதவங்க அவங்க வீட்லேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்க பழைய ஆளுங்க வந்து சில பேர் நல்லா தான் இருப்பாங்க. சில பேருக்கு மட்டும் அது காட்டும், அதோட எஃபெக்ட் காட்டும். அந்த மாதிரி இதெல்லாம் நான் குணப்படுத்துறேன். அவங்களுக்கு வீட்டில் இருக்கிற துஷ்ட சக்தி கண்ணு காட்டுறது இருக்குது தெரியுதுங்களா, அதெல்லாம் வீட்டில் இருக்கிறது எடுத்துட்டு அதெல்லாம் விமுக்தி பண்ணுறது இருக்குது. அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து திருமணம் காதல்லாம் நிறைவேறிட்டாலுமே வந்து நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியமே இருக்காது. ஸோ இது மாதிரி குழந்தை பாக்கியம், ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு செய்வனை பண்ணுவாங்க, ஏவல் வைப்பாங்க, அவங்கள வந்து அவங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது எல்லாமே உண்மையா? ஒரு இந்த மாதிரி செய்வனை பண்ணி குழந்தை பிறக்க விடாமல் ஆக்க முடியுமா? ஆக்கலாம், ஆக்குவாங்க. சில பேர் வந்து இந்த உருவ பொம்மை இருக்கும், நமக்கு குட்டி சைத்தான பொம்மைன்னு சொல்லுவாங்க. அந்த குட்டி சைத்தான பொம்மையை வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கு கட்டு கட்டுவாங்க, குழந்தை உற்பத்தி ஆகாமல் கட்டு கட்டுறது. அந்த மாதிரி எதுவும் இருந்தால் நாங்கள் குணப்படுத்துறோம். ஓகே. இப்போ அது வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போனால் கூட சரி பண்ண முடியாது. அதே சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டல் போனால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையான முறையில் எது இருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் குணமாக மருந்து மூலயமா கூட நான் குணப்படுத்துறேன். நாட்டு மருந்து மூலயமா, மூலிகை வைத்தியம் மூலயமா. இந்த மாதிரி செயற்கையான துஷ்ட கிரகம் எது இருந்தாலும் அதுவும் குணப்படுத்துறேன். ஓகே. இவங்களுக்குலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவோம்? பூஜைகள் தான், நம்ம எல்லாரும் வந்து பூஜைகள் தான். அவங்க மேலே வந்து சுற்றி போகிறது இருக்கும். சில பேர் ஃபோனில் இருப்பாங்க, வேறு வேறு ஊரில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க. அந்த ஃபோன் மூலயமா நான் இங்கே பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு சில விஷயம் சொல்லுவேன் நான். அந்த மாதிரி அங்கே செஞ்சாங்கன்னா கரெக்டாக அது குணமாகும். ஓகே. இப்போ நேரில் வர முடியலன்னா உங்கள்கிட்ட ஃபோன் கால் மூலமாகவே பேசி சரி பேசிக்கலாம். ஃபோன்லேயே நிறைய பேர் நமக்கு எங்கேருந்தோ சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து கூட பேசுகிறாங்க நம்மக்கிட்ட. ஓகே. எல்லா ஊர்லேருந்து பேசுவாங்க. அது எப்படி நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்? ஏன்னா வந்து ஃபோட்டோ பார்த்துட்டு அவங்க பிறந்த தேதி அனுப்பிச்சிட்டு ஃபோட்டோ பார்த்தா போதும். சில பேர் பிறந்த தேதி தெரியாதவங்க ஃபோட்டோ வயசு அது போதும், நான் அதுலேயே பார்த்து சொல்லுவேன். ஓகே. ஓகே. எங்கே இருந்தாலும் பிரச்சனை, எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் நமக்கு இங்கே தான் வரணும்னு இல்லை. எங்கே இருந்தாலும் சில பேர் வர முடியாத சூழ்நிலை இருக்கும். அவங்க நமக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சாலே போதும். ஃபோட்டோ பார்த்தாலே நான் ஃபோன்லேயே பார்த்துட்டு அவங்களுக்கு உண்டான தீர்வு கிடைக்கும், கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகே. ஓகே. இது எல்லா பிரச்சனையோடையும் முக்கியமான பிரச்சனை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தான். நிறைய பேர் வந்து இந்த கடனால் வந்து ஒரு தவறான முடிவு கூட எடுக்கிறாங்க இல்லையா? ஒருத்தவங்களுக்கு எப்படி இவ்வளோ கடன் பிரச்சனை திடீர்னு, இப்போ நிறைய நல்லா இருப்பாங்க, கடனே இல்லாமல் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கடன் வந்துடும், அதை கட்டவே முடியாது அவங்களால. கடனால் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ண முடியும்? அந்த கடன்லேருந்து எப்படி வெளியில்? கடன் பிரச்சனைங்கிறதும் சில பேருக்கு வந்து சில மாதிரி இருக்கும். இயற்கையான முறையில் கடன் ஆகும். எப்படின்னா இந்த சொல்லுவாங்க இல்லையா, வரவு எட்டுனா செலவு பத்துனா மாதிரி வரது கம்மி இருக்கும், செலவு பண்ணுறது நிறையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கடன் எவ்வளோ பணம் வந்தாலும் வேஸ்ட் செலவு பண்ணி தான் ஆகும். ஆனால் பட்ட பிறகு திருந்துவாங்க சில பேர். அது எப்படி இல்லாமல் நல்லா சம்பாதிப்பாங்க, டக்குன்னு பிஸ்னஸ் டவுன் ஆயிரும். இந்த மாதிரி துஷ்ட சக்திகள், இயற்கையான எல்லாமே திஷ்டிகள், இந்த மாதிரி செய்வன ப்ராப்ளம், இந்த பிரச்சனை சில பேருக்கு இருந்துட்டு அப்படியே நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும், அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. திரும்பி பார்த்தா போன வருஷம் நல்லா இருக்கு, நம்ம கிட்ட காசு இப்போ என்ன இருக்கு, நம்ம என்ன தவறு பண்ணோம் சிந்திப்பாங்க. ஆனால் தவறு தெரியாது. காரணம் என்னன்னா இந்த மாதிரி துஷ்ட சக்திகள் இருக்கும். அந்த கடனை தீர்க்கறதுக்கு சரி லக்ஷ்மி வசீகரம். ஓகே. அதுக்கு தான் லக்ஷ்மி வசீகரம். தொழில் என்ன தொழில் செஞ்சாலும் நல்லா இருக்கிற மாதிரி, எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கிற மாதிரி அதுக்கு செய்யணும். அதுக்கான நீங்கள் சொல்ல தவறான இது மரணத்துக்கு கொண்டு வர போகிறவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க, அதுவும் இருக்கு. ஆனால் அந்த மாதிரி போகக்கூடாது, தெரியுங்களா? ஏன்னா மரணத்துக்கு மிஞ்சி மனிதனுக்கு மிஞ்சி சக்தி எதுவும் இல்லை. தெய்வ சக்தி சரி, பெரிய பெரிய புலியை கூட நம்ம பிடிச்சி ஆட்டி வைக்கிற சக்தி மனுஷனுக்கு இருக்குது. இதுதான் அந்த மனுஷ சக்தியிலோ மனுஷன் சிந்திச்சு நிதானமாக இருந்தால் எல்லா கடன் தீரும். ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைம் வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். தீராது எதுவுமே இல்லை, எல்லாமே தீரும். கரெக்டாக நடக்கிற காரியம் கரெக்டாக நல்லதே நடக்கும், கெட்டது நடக்காது. ஆனால் கொஞ்சம் நாள் இருக்கும், அது தீர்ந்துடும். அது தீர்றதுக்கு அதுக்கு தீர்க்கறதுக்கு என்ன வழியோ அது கண்டுபிடிக்கணும் நம்ம. கண்டிப்பாக அப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா கரெக்டாக அதுக்கு தீர்வு கிடைச்சிடும். ஓகே. கடன் இல்லாமல் நம்ம வாழ்ந்தாலுமே இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு ஒரு பழமொழி உண்டு இல்லையா? ஸோ என்னதான் கடன் இருந்தாலும் ஒரு மனுஷன் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கடனையே கட்ட முடியும் இல்லையா? இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு உடல்நல கோளாறு ஏற்படும். நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியல. நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு தவறிட்டாங்க. நல்லா தான் இருந்தாங்க, இப்படி நாள்பட்ட நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
இந்த மாதிரி நல்லா இருக்கும்போதே திடீர்னு நோய் வர்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அந்த மாதிரி நோய் வந்துச்சு அப்படின்னா அவங்கள எப்படி சரி பண்ண முடியும்? இது எப்படி நம்ம நல்லா இருக்கிறவங்க நோய் வந்துச்சுன்னா இயற்கையான நோய் சில பேருக்கு உடம்புல இருக்கும். அதுவும் இயற்கை, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. செயற்கை இந்த மாதிரி ஆளுங்க இது திருஷ்டி சக்தி பயப்படுறது, இந்த மாதிரி ஆத்மாக்கள் எதேனா பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் சில நோய்கள் வரும். இந்த மாதிரி செய்வினைகள் பண்ணுவாங்க. அதெல்லாம் எது பண்ணாலும் சரி, எது இருந்தாலும் சரி, சில பேர் தெய்வ சக்தி தெய்வ குற்றம் இருக்கும். குலதெய்வம் கும்பிடாம இருக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் ஜாதகத்தை நம்பாதவங்களும் இருப்பாங்க. மனித வாழ்க்கையில் என்னன்னா எது வேணாம்னு சொல்றோமோ அது நம்மளை இரட்டும். மனுஷனுக்கு ஒரே வார்த்தை, எது நமக்கு வேணும்னு ஆசைப்படுறோம் அது ஓடும், எது நமக்கு வேணாம்னு சொல்றோமோ அது நம்மளை விரட்டும். அது எங்க போனா நம்ம பின்னாலேயே வரும். நம்ம எது வேணுமங்கிறோம் அது ஓடிக்கிட்டே இருக்கும், அது பின்னால் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி தான் நிதானம்ங்கிறது இருந்தால் கரெக்டாக குணமாக்கிடுவேன். எந்த ஒரு பிரச்சனையும் சரி, குணமாகாத பிரச்சனையே இல்லை உலகத்தில். எல்லா பிரச்சனையும் குணமாகும், எல்லா வியாதிகளும் குணமாகும். கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு பிரச்சனைன்னு வராங்க, அது உடல்நலம் சார்ந்தோ இல்லை குழந்தைங்களோட கல்வி, வியாபாரம், இல்லைன்னா திருமணத்தில் தடை, குழந்தையில தடை, இந்த மாதிரி எந்த பிரச்சனைன்னு வந்தாலும் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன மாதிரி தீர்வு கொடுப்பீங்க? இப்போ நீங்கள் தீர்வு கொடுத்ததுலேருந்து எவ்வளோ நாளில் அது சரியாகும் ஐயா? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, இந்த எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு 9 நாளில் குணமாகுது இருக்கும், சில பேருக்கு 10 நாளில் குணமாகுது இருக்கும், 11 நாளும், 9 நாளும், 21 நாளும், 28 நாளும், இந்த மாதிரிலாம் இருக்கும். மண்டலம் நாள் கூட இருக்கும். ஓகே, அது ஒரே நாள் இவ்வளோ நாளும் குணமாகவும் இல்லை. நம்மக்கிட்ட யார் வந்தாலும் சரி எலுமிச்சை பழம் கொண்டு வரணும், எத்தனை கொண்டு வரணும். ஓகே, வரவங்க வந்து கொடுத்தா அவங்க பேரில் மை போட்டு பார்த்து சொல்லுவேன். நீங்கள் இப்போ பூஜை பண்ணணும். இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லணும்னா நீங்கள் பூஜை பண்ணி எனக்கு நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு முதல்ல எத்தனை நாள் ஆகும்? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மாதிரி சொன்னேம்மா. சில பேர் 9 நாளும், 5 நாளும், 11 நாளும், 15 நாள் அப்படியெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எதுக்கு இருந்தாலும் இவ்வளோதான் இத்தனை நாளில் நான் குணப்படுத்துறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேர் சொல்லுவாங்க 24 மணி நேரத்தில் உங்களுக்கு வசியம் பண்ண தரேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நானெல்லாம் அந்த மாதிரி சவால் கட்டி பண்ண மாட்டேன். ஏன்னா சொன்னால் செய்யணும், சொல்லு காப்பாற்றணும், தின்னா ஜீரணிக்கணும், சொன்னால் காப்பாற்றணும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாட்டேன். கரெக்டாக இருக்கிற 24 மணி நேரத்தில் அவங்க பின்னால் வருவாங்க, அதெல்லாம் கிடையாதுமா. கரெக்டும் நிதானமாக அவங்க காத்திருக்கணும். அதுக்கு தகுந்த பூஜை செஞ்சு கரெக்டாக வர வேண்டிய டைமில் அவங்க சொல்கிறேன், அத்தனை நாள் கூட அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஓகே, இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி இல்லைன்னா நேற்று இல்லைன்னா அந்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்களை என்ன பிரச்சனைகள்லாம் யார் அதிகமாக பார்க்க வந்திருப்பாங்க ஐயா? என்னை பார்த்து வந்ததம்மா இந்த மாதிரி கெட்ட கனவுகள், ஆத்மாக்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்க அதிக பேர் வந்தாங்க. சில வீட்டில் தூங்க முடியல சுவாமி, பகலெல்லாம் நல்லா தான் இருக்கிறோம், வீட்டில் தூங்க முடியல, அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அவங்களுக்குலாம் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து யாருக்காவது ஒரு பிரச்சனை சரியா இருக்கும்ல, இப்போ கடந்த காலங்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனைனால வந்து சரியா இதை சொன்னேன். இந்த மாதிரி ஆத்மாக்கள் வயசு பொண்ணுங்க, இந்த 25, 24 வயசு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கும், சில பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். குழந்தை இருந்தாலும் சும்மா எரிஞ்சு விடுவாங்க. புருஷங்கார பொண்டாட்டிக்கார சந்தோஷம் இருக்க மாட்டாங்க. புருஷங்கார பார்த்தாலே கொஞ்சம் சண்டை போடுவாங்க. பொண்டாட்டியெல்லாம் தூங்கினா தூங்க மாட்டாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு புருஷன் வெளியே போய்ட்டு நல்லா பாசமாக இருப்பாங்க, ஆனால் பக்கத்தில் வந்து சண்டை போடுவாங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டாலும் உங்களை வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து வியாபாரத்துலையோ இல்லை தொழிலையோ, திருமண தடையோ, குழந்தை பாக்கியத்தில் தடையோ, இல்லைனா கண் திருஷ்டி, இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலுமே கீழே வந்து நம்மளோட ஐயாவோட நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவையோ கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நன்றி ஐயா. ஓகே, நமஸ்காரம்.